ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். நிலராசி பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், அம்மாவின் மீது அதீத அன்பு பக்தியும் கொண்டவர்கள். தாயன்பில் இவர்களை யாரும் ஜெயித்து விட முடியாது. அம்மாவின் மீது அளவுகடந்த அன்பும் பக்தியும் உள்ளவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பொறுமையின் சிகரங்களாக வாழக்கூடியவர்கள். 2025 ஆண்டு ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீசம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ரிஷபராசிக்குள் அடக்கம். இவர்களுக்கு ஆவணி மாதம் 2025 ஆண்டு பலன்களை பார்க்கலாம். ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்லபடியாக 2ஆம் இடத்துல குருநாதரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி சூரிய பகவான் நல்லபடியாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 3, 4ஆம் இடங்களோடு புதன் பகவான் தொடர்புக்கு வருகிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். ரிஷபத்திற்கு ஒரே யோகாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாம் 2025 ஆண்டு ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நன்மைகளை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 2, 3ஆம் இடங்களோடும் ஒரே ராஜ யோகாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அற்புதமான எல்லா நற்பலங்களையும் இயல்பாக கொண்டு வரும் என்பதை காட்டுகிறது. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது தனஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, வருமானத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. உங்கள் பேச்சிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல மன நிம்மதி இருக்கும். என்ன இருந்தாலும் வருமானத்திற்கு ஒரு தங்கு தடையும் இல்லை என்கிற போது குடும்பம் இயல்பாகவே நன்றாக இருக்குமே. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் 2 மாபெரும் சுவர்களின் இருப்பால வளர்ந்து மலர்ந்து இருக்கிறது. சுபத்துவமாக இருக்கிறது. வருமானம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும். உங்களுடைய பேச்சை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பம் கோயிலாக இருக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம் தோராயமாக ஆவணி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஒரு 4 நாட்களுக்கு பிறகு பெரும்பாலான பகுதியில் சுக்கிர பகவான் நல்லபடியாக 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். ராசிநாதன் 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கீர்த்தி ஸ்தானம், பெயர் புகழ், உங்களுடைய முயற்சி பாவகம், அது மட்டுமில்லை தகவல் தொடர்பு, இளைய சகோதரம், சிறுதூர பயணங்கள், இதெல்லாமே 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய எல்லா நல்ல முயற்சியாலும் அதனுடைய பயன்களை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். இந்த இடத்துக்குள்ள கடவுள் தொடர்புக்கு வர முடியாது. அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நல்ல முயற்சிகளை எடுத்து அதில் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, ஆதாய ஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல ஒரே ராஜ யோகாதிபதி இருக்கிறார். குருநாதர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். குருநாதர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே நீங்கி நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். அம்மாவிடம் நீங்கள் எதையாவது கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் இப்போது நீங்கள் அந்த அனுமதியை பெற்றுவிட முடியும். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி வலுவாக அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், அம்மாவிடம் நீங்கள் ஏதாவது வரங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் இப்போது அம்மாவின் கால்களில் விழுந்து விடுங்கள். அம்மா உங்களுக்கு வரத்தை தந்து விடுவார். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் மாணவர்கள் நல்லபடியாக சிறந்து விளங்க முடியும். இந்த இடத்துல ஒரு கூடுதல் நன்மையாக 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் நல்லபடியாக வளர்ந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. இது போன்ற சூழல்ல வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி கனவில் இருப்பவர்களுக்கு அந்த கனவுகள் நல்லபடியாக நிறைவேறும். அல்லது இப்போது இருக்கிற வீட்டிலிருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போக வேண்டும் என்று சொன்னால், வாடகை வீடாக இருந்தாலும் இதை விட ஒரு நல்ல வீட்டுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் அந்த மாற்றங்களை இப்போது ஏற்படுத்திக் கொள்ளலாம். வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புல வண்டி, வாகனம், வீடு, தாயார், கல்வி, உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. அது போன்ற அடிப்படையிலான எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். வண்டி வாகனம் வாங்க முடியும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உங்களுடைய சுக சௌகரியங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது கல்வியில நல்லபடியாக நீங்கள் கவனம் செலுத்தினால் ஆவணி மாதம் ரிஷபராசிக்கார குழந்தைகள் நல்லபடியாக படிக்க முடியும், கல்வி கற்க முடியும்.
5ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புத்திர பாகவம். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து சனியின் பார்வை வாங்கி இருக்கிறார். 5ஆம் இடம் 2 மாபெரும் அசுபர்களின் தொடர்புக்கு வருகிறது, இயற்கை அசுபர்களின் தொடர்புக்குள் வருகிறது. அதனால குழந்தைகள் விஷயத்துல பெரிய பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், அவர்களோடு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய கல்வி, இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தொழில் ஸ்தானம், அதாவது கர்மஸ்தானம், அது மட்டுமில்லை உங்களுடைய ஜீவனஸ்தானம். 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாமே 10ஆம் இடத்தை சார்ந்தது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆண்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், இது போன்ற அதாவது வருமானம் தரக்கூடிய இந்த அமைப்புகளால நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்நியர்கள், வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனம், இது போன்ற அமைப்புகள்ல உங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டு அவர்களால எல்லா விதமான தொழில் அமைப்புகளும் நன்மை ஏற்படும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோக அமைப்புகள்ல அந்நியர்களின் தலையீட்டால சற்று அசௌகரியங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து கொண்டிருந்தால், உண்மையில சொல்றேன், 10ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது அந்நியர்களின் தலையிட்டால் வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனம், இது போன்ற அமைப்புகளின் தொடர்பால, இது போன்ற அமைப்புகளின் வேற்று அந்நிய நபர்களின் தொடர்பினால் தொழில், வியாபாரம், உத்தியோகம், இது போன்ற அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவயோக தசாபுத்திகள் நடந்தால் சற்று சர்க்கல்கள் இருக்கும். இது போன்ற அமைப்பை நீங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட தொடர்பு படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அதனால நீங்கள் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும், எது கைமீறி போனாலும் உங்களுடைய ஒரே யோகாதிபதி சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவின் வீட்டுல வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும்? யார என்ன தந்தாலும் தராவிட்டாலும் நான் உனக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறேன் என்று சனி பகவான் தருகிறாரே, அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாமே. ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமறி போகாது. நல்ல வருமானம் இருக்கும். ஆண்கள் நல்லபடியாக வேலை, தொழில், வியாபார, உத்தியோக அமைப்புகள்ல நல்லபடியாக முன்னேற்றமாக செல்ல முடியும். வண்டி வாகனம், வீடு வாசல், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்கள் நல்லபடியாக கல்வி கற்க முடியும். இல்லறத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு நல்ல மனதில நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். 2ஆம் வீடு தனம், குடும்பம், பாகிஸ்தானம் 2 மாபெரும் சுபர்களின் இருப்பால வலுவடைந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் சென்று அமர்ந்தாலும் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்துல தனகாரகன் குரு நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். குடும்பத்துல நிம்மதி இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பெண்கள் வாங்க முடியும், மனதுல மகிழ்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லை, 6, 8, 10ஆம் இடங்கள் குருவின் பார்வையில் வருகிறது. 6ஆம் இடம், 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் சுப கடன்களும் வாங்க முடியும். இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் பாவகம், 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு ஏற்பட்ட அவச்சொல் அப்படியே விலகிவிடும். என்ன இருந்தாலும் 3ஆம் இடத்துல மாதத்தினுடைய கூடுதல் காலங்கள், அதிக நாட்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறதுனால அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அது அசுப பயணங்களாக, தேவையில்லாத வீண் அலைச்சலாக இல்லாமல் இருப்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு பயணிப்பது நல்லது. இது எப்படி இருந்தாலும் ராசிநாதன், ராஜ யோகாதிபதி சனி பகவான் 2ஆம் இடம், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக வலுவாக இருப்பதனால வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது, மனசுல நிம்மதி இருக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும். இது போன்ற அமைப்புகள் நல்ல வலுவாக இருக்கிறது. வீடு வாசல், வண்டி வாகனம் வாங்குவதற்கான எல்லா யோகமும் இருக்கிறது. ராஜ யோகாதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல, ஆதாய ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து கொண்டிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டு நற்பலன்களாகவே இருக்கிறது. கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. குலதெய்வத்தை சென்று வணங்குவது கூடுதல் நன்மைகளை கொண்டு வரும். 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.